உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தடக்கை ஐந்துடை தாழ்செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் சேக்கிழார் பெருமான். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த பெரிய புராணம் என்பது 63 நாயன்மாருடைய கதை என்பது சேக்கிழார் பெருமானால் அவருடைய அதீதமான முயற்சியிலே உருவாக்கப்பட்டது. அடியேன் சொல்கின்ற கதைகள் ஒவ்வொன்றும் மிக நல்ல முறையிலே சேக்கிழாரால் தொகுக்கப்பட்டது என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா மத்தியிலே அவருடைய வார்த்தை சொல்லணும், பேர் சொல்லணும். கதை ஓட்டத்திலே மத்தியில் சொல்ல முடியல என்பதற்காக இன்றைய தினம் அதை நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, சென்ற வாரத்திலே ஏயர்கோன் கலிக்காம நாயனார், இந்த வாரத்திலே திருமூல நாயனார். இந்த திருமூல நாயனாரை பற்றி சொல்லணும்னா 18 சித்தர்களில் திருமூல நாயனார் வருவார். 63 நாயன்மார்களையும் திருமூல நாயனார் ரெண்டுமே ஒரே கதையாக தான் கிட்டத்தட்ட இருக்கும். என்னமோ தெரியல, 2 சித்தர்கள்லையும் வர்றார், நாயன்மார்களையும் வர்றார். அப்படிப்பட்ட சிறப்பானதொரு திருமூல நாயனாரை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். திருக்கைலாயத்திலே சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கோயிலுக்கு முதல் காவலாக இருப்பவர் நந்தியம் பெருமான். அந்த நந்தி தேவர் இந்திரன், திருமால், பிரம்மா போன்ற மூவருக்குமே சிவநெறியை கொடுப்பவர், சிவநெறியை ஊட்டுபவர். அந்த சிவநெறியிலே அவங்கெல்லாம் அதை பற்றி தெரிஞ்சிக்க நந்தி தேவர் அந்த அளவுக்கு அவர்களுக்கு வழிகாட்டுகின்றார். அதே நேரத்தில் சிவயோகியார் அந்த திருக்கைலாயத்திலே சிவபெருமானுடைய அருளை பெற்ற, நந்தியம்பெருமானுடைய அருளை பெற்ற சிவயோகிகள் பலர் இருக்கின்றார்கள். அதிலே ஒரு சிவயோகியாரை பற்றி நாம் சொல்கிறோம். பிற்காலத்தில் அவர் திருமூல நாயனாரை ஆகிறார். அதனால் அந்த சிவயோகியார் அனிமா முதலிய சித்திகளிலே வல்லவர். அவர் அகத்திய மாமுனிவர்கிட்ட நட்பு கொள்ள வேண்டும், அவரோடு கொஞ்ச நாள் தங்க வேண்டும், அவருடைய ஆசி பெற வேண்டும் என்பதற்காக அந்த திருக்கைலாயை விட்டு வடதேசங்களிலே கேதார்நாத், அதே மாதிரி கங்கையிலே நீராடி விட்டு கைலாசநாதரை, காசியிலே மிக சிறப்பானவை காசி விஸ்வநாதரை தரிசித்துட்டு வடதேசத்தில் இருக்கின்ற பலவிதமான ஸ்தலங்களை எல்லாம் தரிசித்து தமிழ்நாட்டுக்கு வருகிறார். தமிழ் கமழுகின்ற தமிழ்நாடு என்று சேக்கிழார் சொல்கிறார். அந்த தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அங்கேயும் பலவிதமான சேத்திரங்களுக்கெல்லாம் தரிசனம் செய்துவிட்டு காஞ்சி மாநகரம் வருகிறார். காஞ்சி மாநகரத்திலிருந்து அப்படியே சிதம்பரம் நடராஜ பெருமானை வணங்குகிறார். அந்த ஆனந்த கூத்தனை அப்படி அன்பாக ஆசையாக பார்க்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஸ்தலத்திலும் 10 நாள் 20 நாள் தங்கி சிவனடியார்களோடு பழகி அவர்களுடைய அனுபவங்கள்லாம் பெற்று ஆனந்தமாக திருவாடுதுறைக்கு வருகிறார்.
திருவாடுதுறைக்கு வந்து அந்த திருவாடுதுறை சிவபெருமானை மிக சிறப்பான வகையிலே வணங்குகின்றார். அந்த திருவாடுதுறை பற்றி சிறப்பு சொல்லணும்னு சொன்னால், பசுவின் கன்றாக வடிவு கொண்டு உமாதேவியார் தவம் செய்து அருளிய ஸ்தலம் என்று திருவாடுதுறைக்கு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திருவாடுதுறையிலே அங்குள்ள திருக்கோயில்களை எல்லாம் வலம் வந்து வழிபட்டு அந்த ஸ்தலத்திலே தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், விரும்புகிறார். ஆயினும் ஒரு நாள் அந்த ஸ்தலத்தை விட்டு கிளம்பி காவிக்கரையோரமாக அப்படியே தெய்வ மனம் கவல சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார். அவர் சென்ற வழியிலே ஒரு சிறிய புறையிலே, ஒரு சிறிய பள்ளத்திலே, ஓரத்திலே பசுக்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி அழுது புலந்து கொண்டிருக்கின்றது, புலம்பிக் கொண்டிருக்கிறது. கவலையோடு இருக்கின்ற ஒரு முகவாட்டம் அந்த பசுக்களுக்கெல்லாம் இருக்கின்றது. இதை சிவயோகியார் கவனித்தார். அங்கே இருக்கின்ற பகுதிக்கு சிவயோகியார் சென்றார். சென்று பார்த்தால் அப்பொழுதுதான் தெரிகிறது, மூலன் என்கின்ற ஒரு மாடு மேய்க்கும் இடையன், அந்த இடையன் தனியாக மாடு மேய்த்து கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு பாம்பு கடித்து இறந்து விட்டான், இறந்து கிடக்கிறார். ஆனால் அந்த மாடு மேய்ப்பவன் இறந்ததை பார்த்து பசுக்கள்லாம் அவ்வளோ வருத்தப்படுறாங்க. வாயிருந்தால் அழுதுரும், வாயில்லா ஜீவன் பசு. பசு நமக்கு தெய்வம், அது வேறு. ஆனாலும் இந்த சிவயோகியார் நினைக்கிறார், சிவபெருமானை தியானித்து விட்டு இந்த பசுக்களின் துயரத்தை நான் தீர்த்து வைப்பேன் என்று மனசிலே நினைக்கிறார். ஒரு விரதம் போன்ற. உடனே அவருக்கு அஷ்டமா சித்தி பரிச்சயமான ஒரு விஷயம். அனிமா போன்ற அந்த சித்தியினாலே, அந்த சித்தர்களுக்குன்னு சில சக்தி இருக்குது. கூடு விட்டு கூடு பாய்ச்சல், அதான் சித்தர்களுடைய சிறப்பு. ஆனாலே தம்முடைய உயிரை அந்த மூலன் மீது பாய்க்கிறார். மூலனாக திருமூலர்னு அதற்கு தான் சொல்கிறாங்க. மூலன் மேலே அந்த உடலில் இந்த தன்னுடைய உயிரை பாய்ச்சி திருமூலனாக எழுந்திருக்கிறார். தம்முடைய பழைய உடம்பை பாதுகாப்பாக ஒரு இடத்திலே மறைத்து வைக்கிறார். அப்படி வந்தவுடனே மாடுகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தில் மிக சிறப்பான வகையிலே அவர்கள் சித்தர்களை பற்றி நம்முடைய சிவயோகியார் திருமூலர் பாடுகின்றார். பாருங்க. நந்தியகத்தியர் மூலம் புன்னாகீசர் நற்றபத்து புழைத்தியரும் பூனை கண்ணர் செந்தம். நந்தியகத்தியர் மூலம் புன்னாகீசர் நற்றவத்து புழைத்தியரும் பூனை கண்ணர் நந்தியிடை காடர் போகர் புலிகை ஈஸ்வர் கருவுரார் பொன்கணவர் காலாங்கி என்று பாடிக்கொண்டே எழுந்திருக்கிறார். எழுந்திருச்சு அந்த மூலனாக மாடு மேய்ப்பவராக அவர் மாடுகள்கிட்டெல்லாம் பசுக்கள்கிட்டெல்லாம் அன்பு காட்டுறார். மாலை பொழுது வருகின்றது. சூரியன் அஸ்தமானம் ஆகிற நேரத்திலே அந்த பசுக்கள்லாம் தன்னுடைய இல்லத்தை நோக்கி செல்லுகின்றது. இவர் அந்த பசுக்கள் பின்னாடியே செல்கிறார். மாலை 6 மணி இருக்கும். 6 மணிக்கு மேலே எல்லா பசுக்களும் அவரவர்களுடைய இல்லத்துக்கு சென்று விட்டது. திருமூலன் ஏரியாவுக்கு புதுசு. அப்போது தனியாக நின்று கொண்டு இருக்கார். தன்னுடைய உடம்புக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே. அப்பொழுது திருமூலனுடைய மனைவி, மூலனாக இருந்த
அந்த மாடு மேய்ப்பனுடைய மனைவி. இந்த மனைவி வீட்டில் இருந்து சாதாரணமாக பொழுது சாயறதுக்குள்ளே வந்துடுவார் என்னுடைய கணவர் மூலன், என்னை நாடி ஆசையாக ஓடி வருவாரே அன்பான கணவர் என்று எதிர்பார்த்து அந்த மாடுகள் இருக்கின்ற ஏரியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார் அந்த அம்மா. அப்போது திருமூலர் மாடுகள்லாம் விட்டு தனியாக நிற்கிறார். அந்த அம்மா வந்த உடனே அப்படி கையை தீண்ட பார்க்குறாங்க. ஏன் இப்படி லேட் பண்ணுறீங்க, ஏன் வீட்டுக்கு வரலன்னு. தொடாதீர், என்னை தீண்டாதீர், உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று கூறுகிறார். இவர் கூறுறது இவர் வரைக்கும் கரெக்டு. நான் அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் இவர் கணவர். என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்கிறார். உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை என்று சொல்லி அந்த சாத்தனூரில் இருக்கின்ற ஒரு பொது மடத்திலே போய் உள்ளே போய் தங்கி தியானத்திலே அமர்ந்து விடுகிறார். இந்த அம்மாவால் ஒன்றும் பண்ண முடியல. கணவன்று நினைக்கிறார், ஆனால் அவருடைய நிலை எப்படி இருக்குது. உடனே இரவெல்லாம் தூங்காமல் தத்தளித்து கொண்டு தவித்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த அம்மாவும் சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே காலையிலே அந்த ஊர்க்காரங்கள்ட்ட, அந்த பஞ்சாயத்தார், ஊரில் பெரியவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அந்த பஞ்சாயத்தார் வர்றாங்க, வந்து இவரை பார்க்குறாங்க. இவர் மூலன் அல்ல, ஏதோ ஒரு சிறப்பு இவர்கிட்ட இருக்குது, மூலன் என்று நினைத்து இவர்கிட்ட போகக்கூடாது. அவருடைய பார்வையை பார்த்து, அவருடைய தோற்றத்தை பார்த்து பஞ்சாயத்தார், ஊர் பெரியவங்க முடிவு பண்ணிவிட்டு, அம்மா நீ வீட்டுக்கு போ, அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா அனுப்பி வச்சிடுறாங்க. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊர் உறவுக்காரங்க, மூலனுக்கு அந்த குடியை சேர்ந்தவர்கள்லாம் வர்றாங்க. அவர்கிட்ட உண்மை நிலையை சொல்கிறார். இந்த மாதிரி நான் ஒரு சிவயோகியார் மூலன் உடம்பே தங்கியிருக்கேன்னு சொன்னோன்னே அவங்களும் போயிட்டாங்க. இப்படியாக திருமூலர் எல்லாரையும் அனுப்பிவிட்டு தம்முடைய உடல் இருக்கின்ற பகுதி இருக்கே அதே காவிரி கரைக்கு போகிறாரு. அந்த உடல் இருக்கிற பகுதிக்கு போனால் அந்த உடலை காணும், தம்முடைய பழைய உடலை காணும். அப்படியே நிஷ்டையில் உட்கார்ந்தார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சிவநாமத்தை ஜபிக்கிறார். இவர் மனக்கண்ணிலே தெரியுது, சிவபெருமான் தான் இவருடைய உடலை மறைத்து வைத்திருக்கின்றார். என்னை வைத்து ஏதோ ஒரு சாதிப்பதற்காக திட்டமிட்டிருக்கிற சிவபெருமான் அவருடைய மனக்கண்ணிலே புரியுது. அந்த நிலையிலே அவர் கொஞ்சம் மனசு தேறிக்கொண்டு அடுத்த நிலைக்கு வருகிறார். அதே போன்று மூலனுக்கு குழந்தைகள் இல்லை. மூலன் மனைவி தனியாக இருக்கிறாங்க மட்டுமல்ல, உறவு என்று சொல்வதற்கு யாருமே இல்லை. அந்த நேரத்தில் என்ன செய்வதுன்னு புரியாமல் தத்தளித்து மயங்கி அந்த அம்மா விழுந்துடுறாங்க. இது இப்படி இருக்க திருமூலர் பிராகாமியம் என்ற சித்தியினாலே மீண்டும் பழைய உடம்பிலே வந்துவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறார். அப்போ அந்த உடலாகப்பட்டது மறைந்திருக்கிறது. முன்பு சொன்னதைப் போல ஞான திருஷ்டியிலே, ஞானத்தினாலே, அந்த நிஷ்டையிலே அவர் பார்க்கின்றார். சிவபெருமான் தான் மறைப்பது மட்டுமல்லாமல் என்னை வைத்து தமிழிலே பல நல்ல செயல்களை செய்ய வைக்க வேண்டும் என்று சிவபெருமான் விரும்புகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டு அவர் அகத்தளவிலே மகிழ்ந்து மீண்டும் சிவபெருமானை தியானிக்கின்றார். அதன் பிறகு அவர் தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றார். சுவாமிகள் காமம், வெகுளி, மயக்கம் முதலானவற்றை துறந்த திருமூலர் திருவாடுதுறைக்கு வந்தார். அங்குள்ள திருக்கோயிலுக்கு வந்து சிவபெருமானை வணங்கிவிட்டு திருக்கோயிலின் சுற்றுப்பாதையிலே வானோங்கு நிற்கின்ற
ஒரு சிறப்பானதொரு ராஜ அரச மரம்னு சொல்லுவாங்க. அந்த ராஜ அரச மரத்திலே கீழே யோகாசனத்திலே அமரப்போகிறார். சிவராஜயோக நிஷ்டையிலிருந்து இதய கமலத்திலே எழுந்தறிய இறைவருடன் இரண்டர ஒன்றிணைந்து திகழ்ந்தார். அதற்கு முன்னாலே ஒரு பாடலை, அந்த அரச மரத்திலே நின்று ஒரு பாடலை அமர்ந்து பாடுறார். சிந்தி அழு கண்ணர் அகப்பெயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பயரும் சட்டை நாதர் செந்தமிழ் சேர்சித்தர் பதினென்மர் பாடி பதினென்மர் பாதம் சிந்தையுண்ணி சிறந்தனியே சேர்த்து வாழ்வோம். இவ்வாறெல்லாம் பாடிவிட்டு முன்பு சொன்னதைப் போல சிவராஜயோக நிஷ்டையிலிருந்து இதய கமலத்திலே எழுந்தறிய இறைவனோடு இரண்டர கூடி ஒன்றிணைந்து திகழ்ந்தார். உலகத்தார் பிறவி துன்பமெனும் விஷத்தொடர்பிலிருந்து நீங்கி உய்யும் பொருட்டு, இதெல்லாம் யோகம், சித்தர்களுடைய பலவிதமான அந்த சித்தித்தன்மையில் இதெல்லாம் ஒன்று. சரியை கிரியை யோகம் ஞானம் முதலிய 4 நெறிகளையும் விரித்து காட்டுகின்ற திருமந்திர மாலையை, இதான் சித்தர், திருமூலர் சித்தருடைய சிறப்பு இதான். திருமந்திர மாலையை ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடி பரம்பொருளை சிவபெருமானை போற்றி ஒன்றவன் தானே என்று தொடங்கி 3000 ஆண்டுகள் வரை சிவயோகத்திலே மகிழ்ந்து வாழ்ந்து 3000 திருமந்திர பாடலை பாடி நமக்கெல்லாம் உலகுக்கு வழங்கி அருளி, பிறகு சிவபெருமானின் அவர்த்தம் கைலாயத்தை அடைந்து என்றும் சிவ பிரியாதபடி இறைவனடி திருநிழலிலே திருமூல நாயனார் திருவடி அடைந்தார். இந்த அளவிலே திருமூலருடைய கதைகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி நாயன்மாரிலே வரும், சித்தர்களில் வரும். சித்தர்களை பற்றி சொல்கின்ற காலத்தில் மறுபடி திருமூலை பற்றி சொல்ல வேண்டி இருக்கலாம். அதனாலே இந்த அளவிலே இந்த கதையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிவனுடைய நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் சந்திப்போம். அதுவரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.